iRobot ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்ச்சிங் நியர்பை ப்ராடக்ட்னு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் QR கோட் இருக்கும், செலக்ட் ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் செலக்ட் ப்ராடக்ட்டை டேப் பண்ணணும். டேப் பண்ணி உள்ளார போயிட்டிங்கன்னா உள்ளார வந்து உங்களுக்கு மாடல்ஸோட நேம் காட்டும். ஸோ உள்ளார வந்து உங்களுக்கு வந்து வேக்கம் ரோபோட், வேக்கம் மாப் காம்போ, கீழே இருக்கிறது மாப் காட்டும். நீங்கள் வந்து இப்போ வேக்கம் ரோபோட்னா வேக்கம் ரோபோட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க மாடல்ஸ் காட்டும். J சீரிஸா, S சீரிஸா, I சீரிஸா அப்படிங்கிறத நீங்கள் வந்து I சீரிஸை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். I சீரிஸை டேப் பண்ணிக்கோங்க. I சீரிஸ்னால் i7, i3, i5, ஸோ இந்த மாதிரியான மாடல். ஸோ I சீரிஸை டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கெட் ஸ்டார்ட்னு காட்டும். நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். ரோபோட் சார்ஜில் இருக்கணும். வைஃபை பாஸ்வேர்ட் ரெடியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 2.4 GHz தான் இருக்கணும். 5Gயில் இந்த மிஷின் கனெக்ட் ஆகாது. கீழே நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து சார்ஜிங் ஸ்டேஷனோட செட்டப் கேட்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒய்ஃபை கவரேஜ் கிடைக்கிற இடத்துல மிஷினை வைங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மிஷினோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொன்று மிஷின் சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிற இடம் வந்து மிஷின் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒய்ஃபை வந்து ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த ஒய்ஃபையோட நேம் வந்து இங்கே அப்பியர் ஆகும். எஸ் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகும். இங்கே வந்து உங்கள் ஒய்ஃபைக்கு பாஸ்வேர்டு இல்லைனா மை நெட்வொர்க் டஸ் நாட் ஹேவ் அ பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். அது பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு என்ட்ரு பண்ணணும். நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ரோபோட்டில் இருக்கிற இந்த ஹோம் பட்டனையும் ஸ்பாட் பட்டனையும் சேர்த்து ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் வரும். ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ரோபோட்லேருந்து கையை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஐ ப்ரெஸ் த பட்டன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் ஐ ப்ரெஸ் த பட்டன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் சர்ச்சிங் ஃபார் ப்ராடக்ட்னு வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து கனெக்டிங் வைஃபை வெரிஃபை பாஸ்வேர்டுன்னு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே. ஆனால் அப்படி போகாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி BF02D2 இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா உங்களோட மொபைல் வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ மிஷின் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போக மாட்டுது. ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் உங்கள் டிவைஸை வேறு எதுவும் டிவைஸ் வந்து ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். இல்லைனா டிஸ்கனெக்ட் மட்டும் பண்ணக்கூடாது, அதை அன்பேர் பண்ணணும். அன்பேர் பண்ணிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணலைன்னா உங்களுக்கு எகைன் இந்த சேம் எரர் வரும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டன் வைஃபையை வந்து போயிட்டு இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க் வந்து ரூம்பா iRobot அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எரர் பார்க்குறோம். ஸோ இந்த எரர் வந்து முக்கியமான எரர். நீங்கள் ட்ரைகன் சொல்லிட்டு திரும்ப கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ இது வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஒய்ஃபை போகணும். ஒய்ஃபையை போயிருந்தீங்கன்னா ஒய்ஃபைல வந்து உங்களுக்கு iRobot உங்களோட ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதே போல் இன்னொரு ஒய்ஃபை வந்து அதாவது மிஷினை நம்ம 2 பட்டனை வச்சு 2 பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் லைட் வந்தது இல்லையா, அது ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி ஆன் ஆகி உங்களுக்கு உங்களோட ஒய்ஃபைல காட்டும். ஸோ ரூம்பா அப்படிங்கிற ஒரு நம்பரோட காட்டலாம், இல்லை iRobotன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரோட காட்டலாம். அந்த ஒய்ஃபையை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மொபைலில் பேர் ஆகிடும். மொபைலில் பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிடாமல் திரும்ப வந்து ஆப்புக்கு வரணும். ஆப்புக்கு வந்துட்டிங்கன்னா ஆப்பில் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து இந்த மாதிரி கனெக்டிங் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கனெக்ட் டு வைஃபை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூடூத் எரரும் வைஃபை எரரும் உங்களுக்கு வரலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சில நேரத்தில் தானாகவே வந்து அது கனெக்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 2 ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து மிஷின் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு பெட் நேம் கேட்கும், பெட் நேம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதுதான் ஹோம் பேஜ், இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் மேப்பிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.